எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள், மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல. வாவ், இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட அது நல்லது. சந்தோஷமாக. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும்.
இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்டா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கிழத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போவே இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சாண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். கடி இந்த சினிமா ஆச்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊதுகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும்.
மற்றும் உதவுங்கள். ஓ, நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand sanction saying, Hushane hand, creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். நீங்கள் பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, Without saying இல்லை. ஓ, சிப்பாமலை. டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். நான் லேசி நக் ஸ்கீ ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். மற்றும் அங்கே விநியோகம் எவ்வளவு நேரத்திற்கு சரியாக? உதவி. இதோ உங்கள் டெலிவரி மிஸ். அப்படினில் இது உங்களுக்காக. இது எனக்கான பரிசு. இங்கே என்ன இருக்கிறது? இது கொஞ்சம் கனமாக இருக்கிறது. இதையும் நான் என்னுடையதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படியெனில் என் கருவிகள் இங்கே இருக்கின்றன. மற்றும் நிச்சயமாக ஒரு இளஞ்சிவப்பு ரோலரும் பெயிண்டும். நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். நான் அறையை பிரகாசமான இளஞ்சிவப்பாக பெயிண்ட் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் பெயிண்ட் ஊற்ற வேண்டும். நான் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் கொஞ்சம் சிந்திவிட்டேன், ஆனால் அது பரவாயில்லை. எனக்கு எல்லாம் இளஞ்சிவப்பு தான் இருக்க போகிறது. நான் எனக்காக குளிர்ச்சியான இளஞ்சிவப்பு சுவர்களை உருவாக்குவேன். நீ என்ன செய்கிறாய்? என் அறைக்கு முழுவதும் இளஞ்சிவப்பு என்று பெயரிடுவேன்.
சூப்பராக இருக்கிறது. ஆமாம், சுவர்கள் தயார். இப்போது நாம் கட்டில் கட்டலாம். நான் திருகுகளை திருப்பி வைப்பேன். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இடத்தை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும். ஆகவே நான் வெவ்வேறு ஸ்டிக்கர்கள் மற்றும் பொம்மைகளை ஒட்டுவேன். ஆம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஊஞ்சல்கள், திரைகள் மற்றும் பொம்மைகள் உள்ளன. அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இது என் சூப்பர் வீடு. இங்கு மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒரு கதை போல உள்ளது. நானும் ஒரு யோசனை வந்தது. நான் இப்போது சில கருவிகளை வாங்கப் போகிறேன். இதோ டெலிவரி. நல்ல பிற்பகல். இதோ உங்கள் ஆர்டர். நன்றி. மிக்க நன்றி. இது உங்களுக்காக. சரி, குட் பை. ஓ, நான் களைப்பாக இருக்கிறேன். சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஆம், கருப்பு பெயிண்ட். சரி, எனக்கு இந்த ரோலர் தேவையில்லை. நான் இதை எளிதாகவே செய்வேன். இப்போது இந்த பெயிண்டை சுவரில பூச போகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. இப்போது என் சுவர்கள் கருப்பாக மாறிவிட்டன. எவ்வளவு குளிர். அதனால் இங்கே என்ன இருக்கிறது? கட்டுமான கண்ணாடிகள். ஏனெனில் நான் கட்டி வெட்டப் போகிறேன். என்ன என்ன? ஆம், நான் இங்கே ஏதோ ஒன்றை அறுக்கப் போகிறேன். ஏய், உஷாராகிரு. பான்சி, கவலைப்படாதே. ஓ, இப்போது நான் என்னை வசதியாகவும் சுகமாகவும் வைத்துக் கொள்கிறேன். எல்லாம் கருப்பாகவும் ராக் பானையில் இருக்கும் படுக்கை, சுவர்கள் மற்றும் அலங்காரம். அதுவே அருமை. இது நம்ப முடியாத அளவுக்கு வசதியான இடமாக மாறிவிட்டது. வூஹூ வூஹூ, எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் இங்கே ஓய்வெடுப்பேன். அப்படியா? நான் என்ன அணிய வேண்டும்? ஆம், நீலம் சரியாக இருக்காது. நான் எனக்கு வேறு சில ஆடைகள் வாங்க வேண்டும். ஹலோ, சீக்கிரம் வா. ஓ, இங்கே அவர், எனது பிடித்த ஸ்டைலிஸ்ட். ஹை, உள்ளே வாருங்கள். நல்லா கேளுங்கள். இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும். எல்லாம் செழிவாக இருக்கிறது. நமக்கு சில மந்திரம் தேவை மற்றும் சரி, வாவ், அந்த உடைய பாருங்கள். நான் ஒரு இளவரசி. என் மகளே, வாவ், ஒரு கிரீடம். இது மிகவும் குளிர்ச்சியான உடையும் கிரீடமும். நான் உண்மையான ராஜகுமாரி. இது என் புதிய அறைக்கு பொருந்துகிறது. மிகவும் நன்றி. எப்போதும் அசிசம். நான் புதிய சேகரிப்புக்காக செல்கிறேன். பாய். பை, விரைவில் சந்திப்போம். நான் அற்புதமாக இருக்கிறேன். நானும் ஏதோ யோசித்தேன். இதுவும் சரியில்லை, இதுவும் மோசம். இது என்ன? எதுவும் என் புதிய அறைக்கு பொருந்தவில்லை. ஆனால் நான் இந்த பிரச்சனையை தீர்க்குவேன். எனவே எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் உள்ளது. நான் நேராக டி ஷர்ட்டில் வரைந்து விடுவேன். பாருங்கள், எனக்கு சூப்பர் அப் உள்ளது. ஓ மை காஷ், நீ வெறித்தனமாக இருக்கிறாய். எனக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வு உள்ளது. இதோ முடிந்து விட்டது. சரியான கருப்பு டி ஷர்ட். என் பேண்ட்ஸுட ஏதாவது செய்ய வேண்டும். முதலில் அவற்றை கிழிக்க வேண்டும் மற்றும் சில ஸ்ப்ரே பெயிண்ட். இது குளிர்ச்சியாக இருக்கும். நீ உண்மையிலேயே இதை செய்ய போகிறாயா? மிகவும் சரி. தொப்பியும் கூட. எனவே என் தோற்றம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறது. எனக்கு இந்த இரும்பு முட்கள் உள்ளன. இப்போது நான் அவற்றை என் பேஸ்பால் தொப்பியில் ஒட்டப் போகிறேன். நான் ஒரு உண்மையான ராக்கர். அருமையான தொப்பியை போட போகிறேன். வாவ், இது மிகவும் குளிர் மற்றும் ஒரு சங்கிலி. சரி, என்னை எவ்வளவு குளிராக இருக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு அற்புதமான மச்சோ. ஆம், எனக்கு ஒரு சூப்பர் லுக் இருக்கிறது. காலுறைகள் போட வேண்டும். பிரபாவி, ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அப்புறம் காலணி இல்லாமல் இருப்பது வசதியாக இல்லை. ஏய், என் இன்னொரு காலுறை எங்கே? என்ன செய்யலாம்? இது இங்கே இருக்கிறதா அல்லது இங்கே? அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பம் இங்கும் இல்லை. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு சூப்பர் விசில் இருக்கிறது. இப்போது என் நம்பகமான நாய் என்னிடம் வா.
கேளுங்கள், தயவு செய்து என் இரண்டாவது காலுறையை இப்படி கண்டுபிடிக்கவும். வா, நான் உன்னை நம்புகிறேன். அவர் உண்மையில் அதை கண்டுபிடிக்க போகிறாரா? ஓ, பாருங்கள். இது உங்கள் படம். ஓ ஓ ஓ இல்லை. நீ என் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய். வெளியே போ. கவலைப்படாதே, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இப்போது எனக்கு ஒரு மாய பன்றி இருக்கிறது. அவன் அங்கே இருக்கிறான். அவன் மிகவும் குளிர்ச்சியானவன். அவன் பெயர் பேப். அவன் நல்லவன். நிச்சயமாக உன் காலுறையை கண்டுபிடிப்பான். சரி, அதை முயற்சிப்போம். சரி, பன்றிகிட்டி, வாங்க போகலாம். அங்கே ஓடு. வா. வா. அட, அவன் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறான். எனக்கு யூனிகார்ன் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அவன் அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சு விட்டான். உண்மையிலேயே? ஓ இல்லை, அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். அரி, அது அவ்வளவு மோசமா இல்ல. என் கண்ணங்களை கொஞ்சம் தொட்டு அழகுபடுத்துவேன். ஓ, என்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்ப்போம். ஓ இல்லை. ஓ, கேக் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பை. அப்படி என்றால் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், பலவிதமான மென்மையான பொம்மைகள். அவற்றை நான் மிகவும் விரும்புகிறேன். பாட்ரிக் தி ஸ்டார் மற்றும் ஒரு யூனிகார்ன். இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இனிப்புகள். இப்போது நான் அவற்றுடன் விளையாடப் போகிறேன். யார் என்னுடன் தேநீர் குடிப்பார்கள்? என் பொம்மைகளுக்கு நான் ஒரு உண்மையான விருந்தினை ஏற்பாடு செய்வேன். ஹூரே! அப்படியே அது எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர் கார் உள்ளது. இப்போது அதனோட ஏதோ செய்ய போகிறேன். அது வெள்ளி நிறத்தில் இருந்தது. இப்போது கருப்பு ஆகும். ஆஹா, இப்படி இருந்தால் மிகவும் நல்லது. நான் ஒரு சூப்பர் கூல் பங்க் கார் வச்சிருக்க போறேன். வாவ், இதுதான் நான் சொல்றது. இப்ப அதோட விளையாட போறதில்ல, ஆனா அதை கவனிக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு உண்மையான ராக்கர் டீ பாட்டி என்ன என்பதை காட்டுகிறேன். முழு வேகத்தில் மற்றும் ஹியா. நீ என்ன செய்தாய்? ஆமாம், குறி சரியாகவே அடைந்தது. நாம் இதை மீண்டும் செய்ய வேண்டும். இல்லை, நீ செய்ய மாட்டே. இங்கே வா, ரிமோட்டை எனக்கு கொடு. ஓ, என்ன ஒரு முடிச்சு. இது எனக்கு வலிக்கிறது. ஓ, உங்களுக்கு உதவட்டுமா? எனக்கு ஒரு முதல் உதவி பெட்டி இருக்கிறது. உங்களுக்கு என்ன உதவ முடியும் என்று பார்ப்போம். இந்த குளிர்ந்த பிளாஸ்டர், இது நிச்சயமாக உதவும். இப்படித்தான். நன்றி, எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நினை, பாரு, உனக்காக ஒரு சாக்லேட் பார். ருசியானது. மிகவும் நன்றி. எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நீ விரும்புகிறாயா? ஓ, நன்றி.